மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த சுய இன்பம் அல்லது மாஸ்டர்பேஷன் அல்லது கைப்பழக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி. இதிலே மிக முக்கியமான இன்னொரு நன்மையையும் நான் உங்களுக்கு கூற வேண்டும். அதே நேரத்திலே வெளியூர் அன்பர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0097735626245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 07735626245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இதனுடைய நன்மைகளை பார்க்கின்ற போது முக்கியமாக இந்த நித்திரை, அதாவது இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது இம்ப்ரூவ்ஸ் த ஸ்லீப், அதாவது சுய இன்பம் காணுவது அல்லது கைப்பழக்கமானது, அதாவது நல்ல ஒரு அமைதியான ஒரு நித்திரைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுக்கு தெரியும், இன்று நித்திரை இல்லாமல் எத்தனையோ ஆண்கள் அலைகிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராவது இரவிலே நித்திரை போவது கிடையாது. காலையிலே 3 மணி 4 மணிக்கு நித்திரை முழிப்பு ஏற்படுகிறது. அதன் பிற்பாடு கண்களை எப்படி மூடினாலும் நித்திரை வருவதில்லை என்று சொல்லி பல பேர் சொல்வதை நோயாளிகள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். எனவே இந்த சுய இன்பம் பழக்கமானது இம்ப்ரூவ் த ஸ்லீப் என்று சொல்வது போல எங்களுடைய இந்த நித்திரைக்கும் மிகவும் நல்ல ஒரு வழித்துணையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இருக்கிறது. ஏனெனில் உங்களுக்கு முதலில் நான் சொன்னது போல இந்த மாஸ்டர்பேஷன் சுய பழக்கம் செய்கின்ற போது எங்களுடைய உடலிலே எண்டோஃபின்ஸ் எனப்படுகின்ற ஹோமோன்கள் வரும், டோபமின் எனப்படுகிற ஹோமோன் வருகிறது, ஆக்சிடோசின் வருகிறது. இவ்வாறு பல ஹோமோன்கள் எங்களுடைய உடலிலே சுரக்கப்படுகிறது. வருகின்றபடியால் இந்த ஹோமோன்கள் என்ன செய்கிற ஹோமோன்கள் என்றால் ஃபீல் லைக் ஹாப்பி, அதாவது எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்கு தூண்டுகின்ற ஹோமோன்களாகத்தான் இவை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதன் காரணமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாஸ்டர்பேஷனின் மூலமாக இந்த ஹோமோன்கள் வருகிற போது நாங்கள் மிகவும் சந்தோஷமான உணர்வுடன் நித்திரை கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நித்திரைக்கு முக்கியமாக துணை வகிக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி முடிவு என்னவென்றால் இந்த சுய வழக்கம் அல்லது மாஸ்டர்பேஷன் ஆனது பூஸ்ட் த பாடி இம்யூனிட்டி, அதாவது எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்ற ஒன்றாக இந்த மாஸ்டர்பேஷன் அல்லது சுய பழக்கம், சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் இருக்கிறது. எனவே எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். என்ன, கொரோனா காலத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நாங்கள் பல இடங்களிலே பார்த்து கொண்டு இருந்தோம். ஏனெனில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது மிகவும் முக்கியமானது எந்த ஒரு நோயையும் நாங்கள் மேற்கொள்வதற்காக. எனவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எங்கள் உடலே குறைவிடமாயிருந்தால் அவ்வளவுதான். இந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற ஒரு நோய்க்கிருமி இருக்கிறது. அது ரெட்ரோ வைரஸ் எனப்படுகிற ஒரு வைரஸ்னால ஏற்படுகிறது. இந்த ரெட்ரோ வைரஸானது என்ன செய்கிறது என்றால் எங்களுடைய உடலுக்குள்ளே சென்று எங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி, அல்லது நாங்கள் சொல்லுவோம் நிற்பீடனம் என்று சொல்வோம், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கிறது. அதன் காரணமாக இந்த HIV எய்ட்ஸ் ஏற்பட்ட நோயாளிகள் என்ன ஒரு சிறு நோய் என்றாலும், ஒரு வயிற்றோட்டமோ வாந்தியோ ஒரு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டாலும் அந்த நோய்க்கு கூட அவர் இறக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது எங்களுடைய இந்த நோய் அதிகரிப்பு சக்தியை கூட்டுகின்ற, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகின்ற ஒரு வழியாக இது இருக்கின்றது. எனவே பல நோய்களிலே இருந்து நாங்கள் விடுபடக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது. அடுத்ததாக ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய நன்மை என்ன, இந்த மாஸ்டர்பேஷன் காரணமாக நாங்கள் இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற, உங்களுக்கு தெரியும், ஆண்களினுடைய ஆண்குறிக்கு அடியிலே ஒரு சுரப்பி இருக்கின்றது. அதை நாங்கள் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லுவோம். தமிழிலே அதை நாங்கள் முன்னிற்கும் சுரப்பி. எனவே இது முன்னிற்கும் சுரப்பியிலே ஏற்படுகின்ற புற்றுநோயை இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது, இந்த சுய இன்ப பழக்கமானது குறைக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேலே செல்லுகின்ற போது இந்த சிறுநீர் கழிப்பதிலே பலதரப்பட்ட இடர்பாடுகள் ஏற்படும். முதலாவது இடர்பாடு என்னென்றால், ஒன்று சிறுநீர் நினைத்தவுடன் கழிக்க முடியாது, அதாவது டிஃபிகல்ட்டி இன் இனிஷியேஷன் என்று சொல்லுவோம். அதாவது சிறுநீரை கழிப்பதிலே தொடங்குகிற கஷ்டம். அதன் பிற்பாடு சிறுநீர் கழித்த பிற்பாடும் எங்களுக்கு சிறுநீர் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கும். மூன்றாவதாக சிறுநீர் கழித்த பிற்பாடு எங்களுடைய இந்த ஆண்குறியிலே இருந்து சிறுநீர் துளி துளியாக விடும்.
இவ்வாறு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன? எங்களுடைய இந்த புரோஸ்டேட் கிளாண்ட், ஆண்களினுடைய இந்த முன்னேற்றம் சுரப்பியிலே ஏற்படுகின்ற வீக்கம். எனவே இந்த வீக்கத்துக்குரிய முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், பாலியல் தொடர்பு அற்றவர்களுக்கு, அதாவது செக்ஷுவல் லைஃப் அற்றவர்களுக்கு தான் இந்த கூடுதலாக இந்த புரோஸ்டேட் கேன்சர், இந்த புரோஸ்டேட் கிளாண்டிலே இந்த புரோஸ்டேட் இந்த முன்னிற்கு சுரப்பி விரிவடைவது அல்லது இந்த புரோஸ்டேட் கிளாண்டில் ஏற்படுற புற்றுநோய்கள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சில சமய தலைவர்கள் சில சமயங்களிலே ஆண்கள் திருமணம் முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படிப்பட்ட சமய தலைவர்களிலே இந்த புற்றுநோயினுடைய தாக்கம், இந்த புரோஸ்டேட் கிளாண்டினுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இந்த ஃபேமிலி லைஃப் அல்லது செக்ஷுவல் லைஃப் அல்லது பாலியல் தொடர்பு இல்லாதபடினால். எனவே தான் இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே புற்றுநோய் ஏற்படாமல் அல்லது முன்னிற்கு சுரப்பி வீக்கமடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அடிக்கடி நாங்கள் பாலியல் தொடர்பை எங்களுடைய மனைவியுடனோ அல்லது அந்த மனைவி இல்லாத திருமணம் முடிக்காதவர்கள் இந்த மெஸ்டுபேஷன் மூலமாகவோ தங்களுடைய தேவையை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன ஏற்படும்? இந்த புரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் ஏற்படும். அதாவது பினைன் புரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி என்று சொல்லுவோம், அந்த பிரச்சனை ஏற்படும். அல்லது புரோஸ்டேட்டிக் கேன்சர் என்று சொல்லுவோம், புரோஸ்டேட்டிக் கேன்சர் என்ற பிரச்சனையும் அந்த இடத்திலே ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே மெஸ்டுபேஷன் ஆனது மிகவும் முக்கியமாக இந்த புரோஸ்டேட்டில் ஏற்படுகின்ற புற்றுநோயை குறைக்கின்ற ஒரு ஊடகமாக, ஒரு வழியாக இருக்கிறது. அடுத்ததாக நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மூட், எங்களுடைய மனநிலையை மிகவும் ஒரு உன்னதமான நிலையிலே பேணுவதற்கு மிக மிக அவசியம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், பெண்கள் கூட இப்போது அனைவருமே பழகிவிட்டார்கள் தங்களுக்கு சுய இன்பம் காணுவதற்காக. எங்களுடைய பகுதிகளிலே, எங்களுடைய மூன்றாம் உலக நாடுகளிலே மிக குறைவாக இருந்தாலும் வெளிநாடுகளில் எல்லாம் பெண்கள் சுய இன்பம் காணுவதற்கு பலதரப்பட்ட வைப்ரேட்டர்கள் இருக்கிறது. செயற்கை ஆண்குறி, அது டில்டோ என்று சொல்லுவோம், செயற்கை ஆண்குறி இருக்கிறது, எல்லாமே வந்துவிட்டது. எனவே பெண்கள் கூடுதலாக இந்த சுய இன்பம் காணுகின்ற போது பெண்களுடைய இடுப்பு தசையானது நல்லாக வலுப்படுகிறது. strengthening the pelvic floor muscle என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த pelvic floor muscle நன்றாக இறுக்கமடைகின்ற போது அதன் காரணமாக என்ன ஏற்படுகிறது என்றால், அவர்களுக்கு பிந்திய காலங்களிலே ஏற்படுகின்ற இந்த யூவி ப்ரொலாப்ஸ் என்று சொல்வோம், அதாவது யூரித்ரோயூட்ரின் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லுவோம். இப்போ அதாவது என்ன செய்கிறோம், சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்டிருப்பீர்கள், காலம் செல்லத்தில் அவருடைய யோனி பக்கத்திலிருந்து கட்டியல் மாதிரி கீழே வரும். அந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது என்றால், அந்த இடத்துல கர்ப்பப்பை வாய் இறக்கம் என்று சொல்லுவோம், அது ஏற்படுறது. அதை கூட குறைத்து கொள்ள முடியும். எனவே பெண்கள் கூடுதலாக இந்த இதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், அவர்களுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோ மசில், இந்த மெஸ்டுபேஷன் மூலமாக அவர்கள் நன்றாக வலுப்படுத்த வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே முக்கியமாக டிக்டாக்லேயே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.